இன்றைக்கி வந்து மார்கழி 19 சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து நான் கோலம் போடுறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா நேற்று வந்து பொங்கல் கிளீனிங் வந்து போயிட்டுருந்ததுனால காலையில் எழுந்திருக்கவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போதும் போல் எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு 6:45 போல் தான் வந்து கீழே இறங்கி வந்து கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம். அதனால் நம்ம வீட்டில் வந்து சிவலிங்கம் போட்டு தான் இன்றைக்கி ரங்கோலி வந்து போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதாக தான் வந்து நான் கோலமே போட்டிருந்தேன். ஏன்னா நேற்று மழை பெஞ்சு நம்ம வாசலில் நிறைய வந்து தண்ணி நிற்கிது. நேற்று போட்டு விநாயகர் கோலமே போட்டு ஒரு மணி நேரத்துலேயே வந்து காரு ஆட்டோ எது போச்சு தெரில, தண்ணி ஃபுல்லாக தெரிச்சு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. நேற்று இருந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணி இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமாக கலர் கோலம் வந்து போட்டேன். இன்றைக்கி சின்னதாக தான் ஆனால் வந்து போட்டிருந்தேன். எனக்கு லிங்கம் வந்து நான் இன்றைக்கி சூப்பராக வந்து போட்டிருந்தேங்க. சின்னதாக அழகாக வந்து போட்டிருந்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி வரைகிற மாதிரி இருந்ததுன்னா நான் முதல் நாளே வந்து 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வாசலில் வந்து போடுவேன். ஆனால் நேற்று வந்து இந்த லிங்கம் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டேன். பார்த்ததோடு சரி. இன்றைக்கி வந்து நம்ம தெருவில் அழகாக சின்னதாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அழகாக வந்து வந்துருச்சு. இன்றைக்கி எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் அழைக்காமல் சூப்பராக வரைஞ்சிட்டேன். சிக்கு குளம் போட்டு நடுவில் இந்த லிங்கம் வரைகிறதா தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்புறம் சிக்கு வந்து டக்குன்னு குழப்பிடும். அப்புறம் அழைச்சி போடுற மாதிரி இருக்கும், டைம் எடுத்துரும். ஏற்கனவே ரொம்ப லேட்டாக தான் வந்து போடுறோங்கிறனால லிங்கம் மட்டும் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன், எனக்கு ரொம்ப அழகாக வர டிசைன், இந்த ஒரு டிசைன் தான் இந்த ரங்கோலி வந்து போட்டு அழகாக கலரும் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள்.